ஹலோ கைஸ், வெல்கம் ஆல். நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த கோர்ஸோட பேசிக்கான ஒரு எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு விஷயம் தான் நான் இப்போ சொல்லி தர போறேன். ஃபர்ஸ்ட் நீங்க மார்க்கெட்ல உங்களுக்கு முக்கியமா தெரிய வேண்டிய விஷயம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் கேண்டலிஸ்டிக்ஸ். மார்க்கெட்ல கேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகுறது பல டைப்லாம் கிடையாதுங்க. வெறும் மூணு டைப் தான். ஒன்று புல்லிஷ், இன்னொன்று பியரிஷ், இன்னொன்று கன்சாலிடேஷன். இன்னொரு டே உங்களுக்கு புல்லிஷா இருக்குமா இல்ல பேரிஷா இருக்குமா அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே நீங்க ஈஸியா நீங்க மார்க்கெட்ல மணி மேக் பண்ணலாம். ஆனா அந்த கேண்டில நீங்க சரியா புரிஞ்சுக்கல அப்படின்னா நீங்க என்னதான் எப்பேற்பட்ட ஸ்ட்ராட்டஜி வச்சிருந்தாலும் நம்ம வந்து கண்டிப்பா ஒரு ப்ராஃபிட்டபிளா இருக்க மாட்டோம். பட் ஆனா வந்து அட்லீஸ்ட் ஒரு பிரேக் ஈவன் ஸ்டேஜ்ல இருப்போம். இப்போ நான் இந்த கேண்டில் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? ப்ரீவியஸ் டேல உங்களுக்கு டெய்லி கேண்டில் எப்படி பிரிண்ட் ஆயிருக்கு அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் இனியோட ஓப்பனிங் எப்படி ஆயிருக்குன்றது நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே என்னையோட டெய்லி க்ளோஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்றத ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஒரு புல்லிஷ் கேண்டில் உங்களுக்கு எப்படி பிரிண்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பனிங் லோ அண்ட் தென் ஹை க்ளோஸ். இதோட ஷார்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா OLHC அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஓப்பனிங் லோ ஹை க்ளோஷர். இந்த கேண்டில் எதுக்காக ஓப்பனிங் லோ ஆகணும், எதுக்காக ஹைல க்ளோஸ் பண்ணணும்? இப்போ ஒரு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புல்லிஷ்ல மொமெண்டம் கொடுக்க போகுது அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட் வந்து ஏஷியன் செஷன் இல்லைன்னா ஏஷியன் செஷனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஆப்போசிட் மொமெண்டம் தான் கொடுத்துருக்கோம். எதனால அப்படின்னா ஜஸ்ட் உங்களை ட்ராப் பண்ணுறதுக்காக ஒன்று. அண்ட் தென் ப்ரீவியஸ் டே உடைய லிக்விடிட்டியை எடுக்கும். இல்லைன்னா இல்லை அப்படின்னா ப்ரீவியஸ் டே உடைய பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா மேபி அது ஒரு ஆர்டர் பிளாக்காக இருக்கலாம், இல்லை ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பாக இருக்கலாம், இல்லை ஒரு ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் லெவலாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. ஒரு பை சைட் லிக்விடிட்டி ஆர் செல் சைட் லிக்விடிட்டி, எனி திங் வாட் எவர் எல்ஸ். இந்த மாதிரி மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா பல சினாரியோ இருக்கும். அந்த சினாரியோவில் உங்களுக்கு ப்ரீவியஸ் டேவோடைய உங்களுக்கு 25% ஆகுது ஒரு மூமெண்டம் கொடுத்துட்டு தான் அண்ட் தென் ஒரு ரிவர்சல் அப்படின்றது ஒன்று கொடுக்கும். இப்போ நம்மளோட ஜிஎம்ஏ ஸ்ட்ராட்டஜியில் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம ஒரு ரிவர்சல் அண்ட் ஒரு இன்வாலிடேஷன் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு மொமெண்டம். இந்த மொமெண்டம் தான் நம்ம வந்து கேப்சர் பண்ண போகிறோம். அந்த மொமெண்டம் எப்படி எப்படி இருக்கும் அண்ட் தென் எப்படி எப்படிலாம் இன்வாலிடேஷன் இருக்கும். இன்வாலிடேஷன் இருந்தால் நம்ம எப்பப்பெல்லாம் என்ட்ரி ஆகக்கூடாது, எந்தெந்த டைம்ல நம்ம என்ட்ரி ஆகலாம், எந்தெந்த டைம்ல ஹையா ஒரு ஆர்ஆர் கேப்சர் பண்ணிட்டு சேஃப் அண்ட் செக்யூரோட நம்ம வெளியே வரலாம் அப்படின்றத நம்ம இந்த ஃபுல் கிளாஸ்லையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த புல்லிஷ் கேண்டில்ல உங்களுக்கு நல்லா தெரிய வேண்டியது, இப்போ இன்னியோட டே ஓப்பனிங் அப்படின்னா உங்களுக்கு டெய்லி ஓப்பனிங் எத்தனை மணிக்கு இருக்கும் அப்படின்னா 18 நியூயார்க் டைம் -4 UTC. சரிங்களா? உங்க ட்ரேடிங் வியூல நீங்க போனீங்கன்னா ட்ரேடிங் வியூல கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் டைமிங் வந்து காட்டும். உங்களுக்கு டிஃபால்ட்டா பார்த்தீங்கன்னா 1+5:30 ஐஎஸ்டி டைம் இருக்கும். இல்லை அப்படின்னா GMT +00 UTC டைமிங் இருக்கும். அதை வந்து நீங்க சேஞ்ச் பண்ணி நியூயார்க் டைம் அப்படின்னு நீங்க வச்சிட்டீங்கன்னா UTC -4 தான் நியூயார்க் டைம். இந்த நியூயார்க் டைம்ல பார்க்கும்பொழுது உங்களுக்கு டே லைட் சேவிங் அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரி 6 months ஒன்ஸ் வந்து நடக்கும். அதை நான் நெக்ஸ்ட் வீடியோட உங்களுக்கு இன்னும் எக்ஸ்பிளனேஷனா நான் கொடுக்குறேன். இப்போ நம்ம இந்த டாபிக்ல பார்த்தீங்கன்னா நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் கேண்டல்ஸ்டிக்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இதில் உங்களுக்கு முக்கியமாக தெரிய வேண்டியது, இந்த டே லைட் சேவிங்காக இருக்கும் பொழுது உங்களுக்கு ஓப்பனிங் கேண்டில் பார்த்தீங்கன்னா சேம் திங் 18லயே தான் இருக்கும். அண்ட் தென் க்ளோஷர் கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17 கேண்டிலாக இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. டேலைட் சேவிங்காக இருக்கும் பொழுதும் சரி, டேலைட் சேவிங் இல்லாத அப்பயும் சரி, உங்களோட ஓப்பனிங் கேண்டில் வந்து 18ஆக இருக்கும். அண்ட் தென் க்ளோசிங் கேண்டில் வந்து 17ஆக இருக்கும். உங்களுக்கு இந்த கேண்டில் ஓப்பனிங் அப்படின்ற டைமிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 18 நியூயார்க் டைம்ல தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேண்டில் வந்து ஓப்பன் கொடுக்கும். இந்த கேண்டில் ஓப்பனிங் ஆன உடனே நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களோட ஓப்பனிங் ப்ரைஸை நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. ஓப்பனிங் ப்ரைஸை மார்க் பண்ணிட்டு அன்னியோட டேக்கு ஃபர்ஸ்ட் புல்லிஷ்ல மூமெண்டம் கொடுத்துச்சு அப்படின்னா நீங்க ஷியோரா நீங்க என்ன பிளான் பண்ணிக்கலாம்னா அன்னியோட டே ஃபுல்லா நீங்க செல்லிங்க்கு பிளான் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களோட ஓப்பனிங் வந்து செல் சைட்ல இருந்துச்சுன்னா அன்னியோட டேக்கு நீங்க புல்லிஷ்க்கு நீங்க பிளான் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து எப்போதுமே சரி ஃபர்ஸ்ட் மார்க்கெட் என்ன பண்ணணும்னா ஒரு லோவை எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு ஹைக்கு மொமெண்டம் கொடுக்கும்.
அண்ட் தென் ஒரு ஹை எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு லோக்கு மொமெண்டம் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு கேண்டில் நீங்க ஜஸ்ட் நீங்க ப்ரெடிக்ட் பண்ண கத்துக்கிட்டாலே ஈஸியா நீங்க ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். இப்போ இந்த இதுல நான் சினாரியோல பாத்தீங்கன்னா புல்லிஷ்க்கு மட்டும் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ இந்த புல்லிஷ் கேண்டில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் பாத்தீங்கன்னா ஓப்பனிங் கேண்டில். 18th கேண்டிலோட ஓப்பனிங் பிரைஸ் வந்து நான் இங்க மார்க் பண்ணிருக்கேன். இந்த பிரைஸ்ல நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் லோ ஆயிருக்கு. அண்ட் தென் இந்த லோல இருக்கிற ஏதோ ஒரு லிக்விடிட்டியை மார்க்கெட் வந்து டேப் பண்ணிருக்கு. டேப் பண்ணிட்டு அண்ட் தென் ப்ராப்பரா பாத்தீங்கன்னா ஒரு ரிவர்சல் கொடுத்துருக்கு. இந்த ரிவர்சல் எப்படி நான் ஐடென்டிஃபை பண்றது, அண்ட் தென் என்னென்ன கன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். நான் மறுபடியும் சொல்றேன் பாருங்க. இதோட ஓப்பனிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோல வந்து ஓப்பனிங் ஆயிருக்கு. அண்ட் தென் அன்னையோட டேவோட க்ளோஷர் பாத்தீங்கன்னா இந்த ஹைல தான் வந்து உங்களுக்கு மார்க்கெட் வந்து க்ளோஷர் கொடுத்துருக்கு. இந்த மார்க்கெட் வந்து நான் இன்னைக்கு ஹைல இந்த க்ளோஷர் கொடுக்க போகுது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். பட் ஆனால் எந்த டைமிங்ல நான் என்ட்ரு ஆகணும், என்னென்ன கன்ஃபர்மேஷன் பார்க்கணும் அப்படின்றது உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சா மட்டும்தான் இந்த என்ட்ரியை வந்து உங்களால ஈஸியாக கேப்சர் பண்ண முடியும். நீங்க வந்து நீங்க பிளைண்டா இன்னொரு டே ஓப்பனிங் லோ தானே இருக்கு, நான் ஹைல தான் க்ளோஷர் ஆகும்னு சொல்லிட்டு நீங்க இஷ்டத்துக்கு ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா எஸ்எல் தான் வாங்குவீங்க. அதான் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு என்கிட்டயே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க. ஸோ இதோட ஃபுல் வீடியோஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு அண்ட் தென் அட்வான்ஸ் கோர்ஸையும் கூட நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க ட்ரேட் பண்றது பெட்டர். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். இப்படிதான் நீங்க வந்து ஒரு டெய்லி கேண்டில் வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த டெய்லி கேண்டிலை நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு ட்ரேடிங் வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ இந்த டெய்லி கேண்டில் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் நீங்க கத்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அடுத்த வீடியோல சந்திப்போம்.